என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு. கண்டிப்பா அப்பாவோட ஆசீர்வாதத்தோட நாம சென்னையில இருக்கிற பிரார்த்தனை மையத்திலையும் சரி, கும்மிடிப்பூண்டியில இருக்கிற பிரார்த்தனை மையத்திலையும் ரெண்டு இடத்துலயும் நமக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. கண்டிப்பாக இன்னைக்கு கூட்டு பிரார்த்தனையால பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர், அதுல நீங்களும் ஒருத்தராக இருப்பீங்க. அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். சாய்ராம். நேத்து ஒரு சாய் சகோதரி எனக்கு ஒரு வீடியோ லிங்க் அனுப்பியிருந்தாங்க. சாயனா இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. நான் என்னன்னா, ஒரு ஜோசியக்கா அவர் ஜாதகம் பார்க்கறவர்களுக்கு அவரு பாபாவை பத்தி சொல்றாரு. பாபா எல்லாரும் கும்பிடக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரங்க மட்டும்தான் கும்பிடணும். ஏன்னா எல்லாரும் கும்பிட்டீங்கன்னு வச்சீங்கன்னா, அவர் சொன்ன விஷயம், எல்லாரும் கும்பிட்டீங்கன்னா கஷ்டம் வரும். எனவே நம்ம பாபாவை இந்த ராசிக்காரங்க, அந்த எந்த ராசின்னு அது நான் சொல்ல மாட்டேன், இந்த ராசிக்காரங்க எல்லாம் கும்பிடலாம், அவங்க மட்டும்தான் கும்பிடணும், மத்தவங்க கும்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் வீடியோல போட்டிருந்தாரு. இதை அடிச்சுட்டு சாயனா இது உண்மையா சாயனா, பாபாவுக்கு போட்டா கஷ்டம் வருமான்னு என்ன கேட்டாங்க. கண்டிப்பா அந்த சகோதரிக்கு நான் சொன்னேன், கண்டிப்பா பாபாவை கும்பிட்டா கஷ்டம் வரும் சாயராம்ல, கண்டிப்பா பாபாவை கும்பிட்டா கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொன்னோன்னு அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன சாய்ராம் எப்படி சொல்றீங்க? ஆமா சாய்ராம், பாபாவை நாம எல்லாரும் கும்பிட்டா கஷ்டங்கள் வரும். யாருக்குன்னு தெரியுமான்னு கேட்டேன். யாருக்கு சாய்ராம்? இப்படி ஜாதகம் ஜோசியம் பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு பயங்கர கஷ்டம் வரும்னு. உண்மையிலே அவங்களுக்கு பயங்கரமான கஷ்டம் வரும். காரணம் என்னன்னா, பாபாவை உண்மையா கும்பிடுறாங்கல்ல, மனப்பூர்வம் ஏற்றுக்கொண்டு நான் பாபா தான் எனக்கு, பாபா தான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பாபா தான் எனக்கு குழந்தை, பாபா தான் எனக்கு எல்லாம் நினைக்கிறவங்க ஜாதகத்தை பார்க்க மாட்டாங்க, ஜோசியம் பார்க்க மாட்டாங்க. இப்ப நான் கும்பிட்டுங்கிற ஒரு 13 வருஷமா கும்பிடுற பாபாவை கண்டிப்பா இது வரைக்கும் ஜாதகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அதே போல உண்மையா பாபாவை மானசீகமா எடுத்து பாபா உண்மையை தெரிஞ்சு பாபா யாரு, அவர் எப்பேற்பட்டவர், அவரை கும்பிட்டா என்ன நடக்கும் என்று உண்மையாக அவரை சரிசரித்து டெய்லி படிச்சு அறிஞ்சவர்கள் ஜோசியத்தை பார்க்க மாட்டாங்க. இப்ப நாம நாம் பார்க்கல, என்னை போல ஒரு 1000 பேர் பார்க்கலன்னா எங்க பகுதியில இருக்கிற ஜோசியக்காரருக்கு வருமானம் எப்படி வரும்? நான் போயிட்டு நம்ம போனாதான் அவருக்கு வருமானம். அப்ப கஷ்டம் யாருக்கு வரும்? அவருக்கு தான் வரும். இந்த உண்மையதான் நிறைய ஜோசியக்காரங்க அந்த ஜாதகம் பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாபா கும்பிட்டா கஷ்டம் வரும், அது வரும், இது வரும் சொல்லி ஒரு ஏமாத்துற வேலைதான் வச்சுங்களேன். இது ஏமாத்துற வேலையாதான் நான் சொல்லுவேன். பாபாவை கும்பிட்டா ஜோசியக்காரருக்கு தான் கஷ்டம் வரும், நமக்கு வராது. ஏன்னா பாபாவை இப்ப நாம கும்பிடுறோம்னு வச்சுங்க. அந்த சகோதரிகிட்ட நான் கேட்டேன், நீங்க ஏமா இப்ப பாபா கும்பிடாம? சாயனா எனக்கு பயங்கர கஷ்டத்துல இருந்தேன், அப்ப எனக்கு ஒரு கடல்ல மூழ்கி கொண்டு இருக்கிற மாதிரி இருந்தேன். அதாவது பிரச்சனைகள், அவங்களுக்கு சில பிரச்சனை வெளியே சொல்ல முடியாது, அந்த பிரச்சனையில இருக்கும்போது எனக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்காதா அப்படின்னு நினைக்கும் போதுதான் பாபாவை எனக்கு சில உங்க வீடியோ பார்த்தாமே நிறைய வீடியோ பார்க்கும்போது அவரை கும்பிட ஆரம்பிச்சேன். இப்ப எப்படிமா இருக்கு? முன்ன விட எனக்கு இப்ப ரொம்ப பரவாயில்ல சாயலாம், ஏதோ நான் முன்னேறி வந்துடுவேன், அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த கஷ்டத்துல இருந்து ஒரு படிக்கட்ட மேல ஏறி வந்துட்டு தான் இருக்கிறேன். நான் கீழே போல மேல ஏறி வந்துட்டு தான் இருக்கிறேன். எனக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ பார்க்கும்போது மனசு கஷ்டமாயிடுச்சு. அதான் சார் நான் கேட்டேன், அப்பா உன்னுடைய பாபாவை கும்பிடுறதுக்கு முன்னாடியே நீ கஷ்டத்துலாக இருந்த, பாபாவை கும்பிட்ட உடனே அந்த கஷ்டத்துல இருந்து விடுதலையாகி வர்றதுக்கான வாய்ப்புகளை உனக்கு பாபா காமிச்சிருக்கிறார். இப்ப கஷ்டம் போயிடுச்சா இல்ல கஷ்டம் இருக்கா? இல்ல சார், முன்னோட இப்ப என் வாழ்க்கை நல்லா இருக்கு, சந்தோஷமா தான் இருக்கு, பிரச்சனை இல்ல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்பாவுக்கு. இந்த நம்பிக்கையோட தான் நீ பாபாவை கும்பிடணும். இந்த மாதிரி 1000 விஷயங்கள் வரும். இந்த மாதிரி 1000 பேர் சொல்லுவாங்க, அதை கும்பிட்டா கஷ்டம் வரும், இது கஷ்டம் இல்லாத மனிதன் யாரு? கஷ்டம் இல்ல, எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டாலும் கஷ்டம் இல்லாம இருப்பாங்களா? கஷ்டம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை, அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. துக்கம் இல்லாத மனிதன் யாருமே இல்லை. ஆனா இந்த கஷ்டத்தையும் துக்கத்தையும் தாங்கி அதுல இருந்து வெளியே வரக்கூடிய சக்தியை யார் கொடுப்பானா? குரு தான் கொடுப்பார் முதல்ல. அதுவும் நல்ல குருவா நம்ம தேர்ந்தெடுக்கணும். எளிமையான குரு, நாம கும்புற அளவுக்கான குரு. நமக்கான குரு யாருன்னு கேட்டீங்கன்னா சத்குருவானவர் சாய்பாபா. அததான் நான் திரும்பவும் சொல்றேன், பாபாவை கும்பிட்டா கஷ்டங்கள் வரும்தான். யாருக்குன்னா நமக்கு அல்ல. இப்படி ஜோசியம் ஜாதகம் பாக்குறவங்களுக்கு கஷ்டங்கள் வரும். எல்லாருமே பாபாவை கும்பிட ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா ஜாதகம் பார்க்க மாட்டோம், ஜோசியம் பார்க்க மாட்டோம். அப்ப அந்த குடும்ப வருமானம் என்ன பாவம்? அவங்களுக்கு வருமானம் எங்கேயாவது வரும்? வராது.
எனவேதான் இப்படி ஏதாவது ஒண்ணு தடிச்சு விட்டு போறது. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா ஒரேடியா பாபாவை கும்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இப்படி ஒரு சின்ன விஷயத்த கலக்கி விடுவாங்க. இது காலகாலமா நடக்கிறது தான். எனவே இப்படியான வீடியோ நீங்க ஏதாவது பார்த்திருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லுங்க, பாபாவை கும்பிட்டா கஷ்டம் எங்களுக்கு வராது, உங்களுக்கு தான் வரும். ஏன்னா பாபா தெளிவா சொல்லியிருக்கிறார், உன் ஜாதகத்தையே நான் மாற்றி எழுதுறேன், உனக்கு ஏத்த மாதிரி கட்டங்களை நான் மாற்றி அமைக்கிறேன், என் பாதத்துல சரணடை. நீ கட்டத்தை நம்புறியா, அந்த கட்டத்தை நான் மாற்றி அமைக்கிறேன். உனக்கு என்ன கவலை, உனக்கு வேண்டியதை நான் தரேன். என் மேல எனக்காக நீ 2 நாணயத்தை கொடு, பொறுமை நம்பிக்கை, உன் கர்ம வினைகளை நான் வாங்கிக்கிறேன். இப்படி தெளிவாக பாபா சொல்லி இருக்கிறாரு. இததான் சச்சரிதம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவாயிடும். சச்சரிதாலதான் தெளிவா படிக்க சொன்னேன். ஜாதகம் ஜோசியம் பாக்குறவங்க அதெல்லாம் நான் தூக்கி போட்டுறேன், உன் வாழ்க்கைய மாத்தி காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறார். எனவே நீங்க இந்த மாதிரி வீடியோக்கள் வந்தால் தைரியமா சொல்லுங்க, பாபாவை கும்பிட்டா கஷ்டங்கள் வரும், அது உங்களுக்கு தான் வரும். ஏன்னா நாங்க எல்லாருமே உங்ககிட்ட வரமாட்டோம். நாங்க எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் எங்களுக்கான கிரகங்கள் மாறி இருக்கு. சனி பார்வை, குரு பார்வை, சுக்கிரன் பார்வை, எந்த பார்வையும் இருந்தாலும் எங்களுக்கு அப்பா பார்வை கிடைச்சா போதும், எல்லாம் விலகி போயிட்டு நம்பிக்கையோட நாங்க அப்பாவை தொடர்ந்து கும்பிட்டு வரோம் சொல்லி அந்த வீடியோலாம் தூக்கி போட்டு கடவுளை ஒழுங்கா நம்ம கடவுளை கும்பிட்டா போதும், கடவுள் நம்ம கூட இருப்பார். அது மட்டும் அந்த நம்பிக்கையோட கும்பிடுங்க தரும். அந்த சத்குரு நம்ம கூட எப்பயுமே இருப்பார் என்பதை முழு மனதோட நினைச்சு கொள்ளுங்கள். பாபா கும்பிட்டாலும் கஷ்டம் வராது, நம்பிக்கையோட கும்பிட்டா இருக்கிற கஷ்டங்கள் போய் சந்தோஷங்கள் வரும் என்பதை மட்டும் நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓம் சாய்.